அவசரமாக ஈரானிலே களமிறங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானிய இராணுவ தலைமை அதிகாரி அடிமை யாசின் முனீரும் அதிரடியான தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் அமெரிக்க கருவூலத்துறையினுடைய மிரட்டல்களும் பற்றி எரியும் சவுதி அரேபிய எண்ணெய் கப்பல்களும் சுட்டு வீழ்த்தப்பட்ட சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ட்ரோன்களும் யெமனின் களத்திலே வீரியமடையும் தரைவழி மோதல்களும் ஹெர்மூஸ் தலசந்தி பிரதேசத்திலே புதிய நிபந்தனைகளை விதித்திருக்கக்கூடிய ஈரானிய கடற்படையினரும் பதறும் கப்பல் நிறுவனங்களும் அடிமை அரபுகளும் பலஸ்தீனிய மக்களுடைய பட்டங்களுக்கும் பயந்து நடுங்கும் நெட்டன்யாகுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் காசா மற்றும் லெபனானிய கள நிலவரங்களும் தக்ஃபீரி ஜூலானியினுடைய அரசாங்கத்திற்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அவசர பேச்சுவார்த்தைகளும் அடுத்த கட்ட நகர்வுகளும் உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கப் போகும் பிரித்தானியாவும் அவசரமாக அடுத்த கட்ட அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வரக்கூடிய ரஷ்யாவும் ஐரோப்பிய ஆயுத தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டமிட்ட தாக்குதல்களும் உக்ரைனின் சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் தற்போது உக்ரைனிலே களமிறங்கியுள்ளார். பிரித்தானிய பிரதமருடைய முதலாவது வெளிநாட்டு பயணமாகவே இந்த பயணம் அமைந்துள்ளது. மேலும் உக்ரைனுக்கான இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு முன்பு பிரித்தானியாவினுடைய பிரதமர் ஆண்டி பர்ன்ஹாம் ஊடகங்களுக்கு இவ்வாறு தெரிவித்தார். உக்ரைனின் 35வது சுதந்திர தின நிகழ்வுகளில் உக்ரைனிய மக்கள் ஒரு விடயத்தில் சந்தேகப்படக்கூடாது. பிரித்தானியா உங்களுக்கு பின்னால் இருக்கின்றது. எங்களுடைய உறுதியை பற்றி யாரும் சந்தேகப்பட தேவையில்லை. நாங்கள் போர்க்களத்திலே இறுதி வரையில் போராடுவோம். ஒரு நீடித்த அமைதியை பெற்றுக் கொள்ளும் வரையிலும் ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வரும் வரையிலும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. உக்ரைனிய இராணுவத்தினை பலப்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் நாங்கள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றோம். குளிர்காலத்தில் உக்ரைனை பாதுகாப்பதற்கான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் நாங்கள் அவசரமாக வழங்கப் போகின்றோம். அது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய ரஷ்யாவின் ஏவுகணை தளங்களை அழிப்பதற்கு நாங்கள் நீண்ட தூர ஏவுகணைகளையும் உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றோம். உக்ரைனிய நகரங்களை பாதுகாப்பதற்கு உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகள் மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாக உக்ரைனுக்குள்ளேயே நீண்ட தூர ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பிக்கப் போகின்றோம். பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியோடு இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் முடித்துவிட்டோம். இதற்கமைவாக விரைவில் உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பெற்றுக் கொள்ளும் என பிரித்தானியாவினுடைய பிரதமர் தெரிவித்துள்ளார். அதாவது இவ்வளவு காலமாக உக்ரைனுக்கு அமெரிக்காவோ ஐரோப்பிய நாடுகளோ நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கவில்லை. ரஷ்யாவுக்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய பரந்தளவிலான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய நீண்ட தூர ஏவுகணைகளை உக்ரைனுக்கு வழங்கினால் நாங்கள் போரினுடைய அடுத்த கட்டத்தை ஆரம்பித்து விடுவோம். உக்ரைனுக்கு நீண்ட தூர ஏவுகணைகளை வழங்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் நாங்கள் தாக்குதல்களை விரிவுபடுத்துவோம் என புட்டின் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார். இதற்கமைவாகவே கடந்த 4 வருடங்களாக நடைபெற்று வரக்கூடிய யுத்த களத்தில் உக்ரைனுக்கு தேவையான நீண்ட தூர ஏவுகணைகள் வழங்கப்படவில்லை. இப்படியான நிலைமையிலேயே தற்போது பிரித்தானியாவினுடைய புதிய பிரதமர் உக்ரைனுக்கு தேவையான நீண்ட தூர ஏவுகணைகளான ஸ்டோர்ம் ஷேடோ ஏவுகணைகளை வழங்கப் போகின்றார். அதாவது குறித்த ஸ்டோர்ம் ஷேடோ நீண்ட தூர ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கான அனைத்து ப்ளூ பிரிண்ட்களையும் உக்ரைனுக்கு வழங்கப் போகின்றார். மேலும் உக்ரைனுக்குள்ளேயே இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை தயாரிப்பதற்கான தொழிற்சாலைகளை பிரித்தானியாவும் ஜெர்மனியும் பிரான்சும் ஒன்றிணைந்து அமைக்கப் போகின்றன. இதன் மூலமாக இன்னும் குறுகிய காலத்திற்குள் குறைந்தது 6 மாதத்திற்குள்ளே உக்ரைன் நீண்ட தூர ஏவுகணைகளை பெற்றுக் கொண்டு விடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ரஷ்யாவுக்கு எதிராக ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தற்போது நேரடியாக போரில் களமிறங்குவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. மேலும் ரஷ்யாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளும் தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளன. முன்னைய காணொளிகளில் இவை தொடர்பாக நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையில் தற்போது ரஷ்யா அவசரமாக அடுத்த கட்ட போருக்கான அணிதிரட்டல்களை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கிரெம்ளின் மாளிகையானது இன்னும் இறுதி முடிவுகளை வெளியிடாத போதிலும் ரஷ்யா முழுவதும் தற்போது அணிதிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரானது தற்போது ரஷ்யாவுக்கும் ஒட்டுமொத்த ஐரோப்பாவுக்கும் இடையிலான போராகவே மாறிவிட்டது. இதன் விளைவாக போர்க்களமானது விரிவடைய போகின்றது. ரஷ்யா பிரித்தானியாவுக்கு எதிராகவும் நேரடியான முடிவுகளை எடுக்கப் போகின்றது. இதற்கமைவாகவே தற்போது ரஷ்யாவின் களத்தில் அவசரமாக அணிதிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அத்தோடு ரஷ்யா ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஆயுத தொழிற்சாலைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை விரிவுபடுத்தியுள்ளது. நேரடியாக ரஷ்யா தலையிட்டு இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் இந்த தாக்குதல்களை மேற்கொள்ளாமல் ஆயுத குழுக்களை பயன்படுத்தி சில ரகசியமான குழுக்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக எஸ்டோனியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையானது அழிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொழிற்சாலையில் மிகப்பெரிய தீப்பரவல் ஏற்பட்டு குறித்த தொழிற்சாலையானது தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இதற்கு பின்னால் ரஷ்யா ரகசியமாக உருவாக்கி இருக்கக்கூடிய ஆயுத குழுக்களே காரணமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இத்தாலி மற்றும் பல்கேரியாவில் இருக்கக்கூடிய சில ஆயுத களஞ்சிய சாலைகளும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. குறித்த ஆயுத களஞ்சிய சாலைகளும் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று செக் குடியரசில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான ஆயுத தொழிற்சாலைகளும் அளிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் தீ விபத்துக்களாக பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த தீ விபத்துக்களுக்கு பின்னால் ரஷ்யாவினுடைய ரகசிய தாக்குதல்களே இருப்பதாகவும் ரஷ்யா திட்டமிட்டு ரகசிய ஆயுத குழுக்களை பயன்படுத்தி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும் நேட்டோவினுடைய ஆர்டிகல் 5 தவிர்ப்பதற்காகவே இவ்வாறு ரகசிய குழுக்களை பயன்படுத்தி ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு என்னுடைய காணொளிகளில் தற்போது ஏன் ரஷ்யா உக்ரைன் சம்பந்தமான தகவல்களும் பதிவிடப்படுகின்றது என்கின்ற கேள்விகள் உங்கள் மத்தியில் எழலாம். மத்திய கிழக்கு செய்திகளோடு ஏன் ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்பான தகவல்களையும் பதிவிடுகின்றீர்கள் என நீங்கள் நினைக்கலாம். உண்மையில் ரஷ்யா உக்ரைன் போரானது ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான மிகப்பெரிய போராக மாறப்போகின்றது. குறித்த போரானது 4 வருடங்களுக்கு பின்பு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகின்றது. மேலும் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த அடுத்த கட்ட மிகப்பெரிய போரில் அமெரிக்கா ஐரோப்பாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்க போகின்றது. இதற்கு ஈடாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போருக்கு ஐரோப்பா அமெரிக்காவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கப் போகின்றது. எனவே ரஷ்யா உக்ரைன் போர்க்களமும் ஈரானிய போர்க்களமும் எதிர்ப்பற்றுக்களுடைய போர்க்களமும் பலஸ்தீனிய போர் முனையும் ஒன்றாக இணையப் போகின்றன. அனைத்து போர் முனைகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்து உலகப் போராக மாறிக்கொண்டிருக்கின்றன. எனவே இப்படியான நிலைமையில் ரஷ்யாவுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையிலான இந்த போர் தொடர்பான சில முக்கியமான தகவல்களையும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். அப்போதுதான் இந்த போர் முனைகள் ஒன்றிணையும் போது அவை தொடர்பாக உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இதற்காகத்தான் நான் தற்போது ரஷ்யா ஐரோப்பாவுக்கு இடையிலான போர் தொடர்பான முக்கியமான தகவல்களையும் காணொளிகளில் பதிவிட்டு வருகின்றேன். அடுத்து நேற்று மாலை சிரியாவின் தக்ஃபீரி ஜோலானியின் அரசாங்கத்தின் வெளியுறவுத்துறை அமைச்சராக செயற்படக்கூடிய தக்ஃபீரி அல் ஷைபானி ஜோர்டானிலே களமிறங்கியுள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் தக்ஃபீரி ஷைபானியோடு இன்னும் சில முக்கியமான பிரதிநிதிகளும் களமிறங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் மொசாடினுடைய தலைவரும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் ஜோர்டானிலே களமிறங்கியுள்ளார்கள். அதே போன்று அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாக பிரதிநிதிகளும் ஜோர்டானிலே களமிறங்கியுள்ளார்கள். மேலும் அமெரிக்காவினுடைய தலைமை கீழால் இஸ்ரேலுக்கும் சிரியாவுக்கும் இடையிலே நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது சிரியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தக்ஃபீரி அல் ஷைபானியும் மொசாடினுடைய தலைவர் ரோமன் கொஃப்மேனும் நேரடியாக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சிரியாவினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக இஸ்ரேலுக்கு தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் துருக்கியினுடைய பிரதிநிதிகளும் ரகசியமாக குறித்த பேச்சுவார்த்தையில் கலந்திருப்பதாக தகவல்கள் கசிவடைந்துள்ளன. துருக்கி சிரியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கத்திலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமைக்கு கீழால் இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மத்திய காசாவினுடைய தேர் அல் பலா பிரதேசத்திலே படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதலிலே ஹமாஸினுடைய நுக்பா படைப்பிரிவினுடைய 2 முக்கியமான கட்டளை தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மத்திய காசா பிரதேசத்திலே இவர்கள் படைகளை அணிதிரட்டி வருவதாகவும் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்ததாகவும் இதன்போது கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்திய இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிவித்துள்ளது. மேலும் இந்த தாக்குதலிலே ஹமாஸினுடைய ஊரடங்கு படைப்பிரிவான நுக்பா படைப்பிரிவினுடைய மிக முக்கியமான 2 கட்டளை தளபதிகள் கொல்லப்பட்டிருப்பதும் அவர்களோடு சேர்ந்து 3 பலஸ்தீனிய போராளிகள் கொல்லப்பட்டிருப்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிலும் கான் யூனிஸ் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய மக்களுடைய குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்தும் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 24 மணித்தியாலத்திற்குள்ளே காசாவுக்குள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் கிட்டத்தட்ட 12க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். அடுத்து காசாவிலிருந்து எந்த ஒரு பட்டமும் பெலூன்களும் விடக்கூடாது என நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சரும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள். தற்போதைய காலம் பட்டம் விடக்கூடிய காலமாகும். இதையொட்டி காசாவில் இருக்கக்கூடிய அதிகளவான பலஸ்தீன இளைஞர்களும் பலஸ்தீனிய குழந்தைகளும் பட்டங்களை விடுவார்கள். இப்படியான நிலைமையிலேயே எந்த ஒரு பட்டமும் விடக்கூடாது என்றும் காசாவிலிருந்து ஒரு பட்டம் கூட இஸ்ரேலிய பிரதேசத்திற்குள்ளே நுழையக்கூடாது என்றும் நெட்டன்யாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் உத்தரவிட்டுள்ளார்கள். அதாவது பலஸ்தீனிய போராளிகள் இந்த பட்டம்
பட்டங்களை விற்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக உளவு தகவல்களை சேமிப்பார்கள் என்றும் பட்டங்களின் மூலமாக கேமராக்களை பொருத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை கண்காணிப்பார்கள் என்றுமே இவ்வாறான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் விடுகின்ற பட்டத்திற்கு கூட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயந்து நடுங்குகின்றது. மேலும் இவை தொடர்பாக நெட்டன்யாஹூ காணொலிகளையும் வெளியிட்டிருந்தார். காசாவிலிருந்து ஒரு பட்டமோ அல்லது பெலூனோ இஸ்ரேலிய பிரதேசத்தை நோக்கி வருகை தந்தால் காசாவினுடைய வான்பரப்பில் பட்டங்களோ பெலூன்களோ பறக்கவிடப்படுமாக இருந்தால் அவை அனைத்தையும் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் என்று கருதி அதற்கான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான உத்தரவுகளை பிறப்பித்துள்ளேன் என நெட்டன்யாஹூ குறித்த காணொலியில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்து லெபனானிய களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. கடந்த 48 மணித்தியாலத்திற்குள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே 25க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. தெற்கு லெபனானினுடைய கிராமங்களை இலக்கு வைத்தும் லிட்டானி நதிக்கு வடக்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தை சுற்றி வளைத்தும் வான்வழி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்திலே உறுதியாக போராடி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினால் இன்னும் அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்ற முடியவில்லை. நேற்றைக்கு முன்தினமும் நேற்றிரவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் அலியல் தாஹிர் மலையுச்சி பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கு முயற்சி செய்திருந்தது. இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா போராளிகள் சுரங்கப்பாதைகளில் இருந்து உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான கவச எதிர்ப்பு ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்களினால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தொடர்ச்சியாக அலியல் தாஹிர் பிரதேசத்திலிருந்து பின்வாங்கி வருகின்றது. அடுத்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதனால் இந்த எண்ணெய் விலையை கட்டுப்படுத்துவதற்காக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் வழிகாட்டுதலுக்கு அமைவாக அமெரிக்க ஊடகங்கள் தொடர்ச்சியான போலி பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றன. அதிலும் குறிப்பாக எக்ஸியோஸ் ஊடகமே மிகப்பெரிய போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் 50க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் கடந்து சென்றிருப்பதாகவும் ஒவ்வொரு நாளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்க ராணுவத்தின் உதவியோடு பல எண்ணெய் கப்பல்கள் மீட்கப்பட்டு வருவதாகவும் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. இருப்பினும் செயற்கைக்கோள் புகைப்படங்களுடைய உறுதிப்படுத்தல்களுக்கு அமைவாக சர்வதேச கப்பல் நிறுவனங்களுடைய உறுதிப்படுத்தல்களுக்கு அமைவாக கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தி ஈரானினுடைய அனுமதியை பெற்றுக்கொண்டு 5க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்கள் மாத்திரமே பயணித்திருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. ஈரானிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் ஈரானிய ராணுவத்தின் அனுமதியை பெறாமல் எந்த ஒரு கப்பலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக பயணிக்கவில்லை என்றும் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க ஊடகங்களும் பிரச்சாரங்களை மேற்கொள்வதை போன்று ஓமான் வழியாக புதிய வழித்தடத்தை பயன்படுத்தி கப்பல்கள் பயணிக்கவில்லை என்றும் செயற்கைக்கோள் புகைப்படங்கள் உறுதிப்படுத்துகின்றன. அடுத்து அமெரிக்கா கத்தாருக்கு $4.5 பில்லியன் பெறுமதி அளவிலான எரிபொருள் விமானங்களை வழங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளது. இதற்கமைவாக இன்னும் 2 வாரங்களுக்குள் கத்தாருக்கு தேவையான 46 எரிபொருள் நிரப்பு விமானங்கள் வழங்கப்பட்டுவிடும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த விமான தொகுப்போடு வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சில முக்கியமான ராடர் கருவிகளையும் அமெரிக்கா கத்தாருக்கு வழங்கியுள்ளது. கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் விமான கட்டளை தளத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் ராடர் கருவிகளையும் ஈரான் அளித்துவிட்டது. இதைத் தொடர்ந்து இவற்றை மீள்நிரப்பும் நோக்கத்தோடு இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் ராடர் கருவிகளும் கத்தாருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் இவை அனைத்தும் அமெரிக்க தளத்தில் நிலைநிறுத்தப்படாமல் கத்தாரி இராணுவத்திற்கு சொந்தமான தளங்களிலேயே நிலைநிறுத்தப்பட போவதாகவும் போர் விமானங்களை பயன்படுத்தி தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் கத்தாருக்கு வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரானுக்கு எதிராக கத்தாரை வலுப்படுத்தும் நோக்கத்திலேயே அமெரிக்கா இந்த ஆயுத விற்பனையை மேற்கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்களும் இராணுவ ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கத்தார், குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய விமான நிலையங்களில் விரோத போக்குடைய செயற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 2 வாரங்களாக குறித்த நாடுகளுடைய விமான நிலையங்களை நாங்கள் முழுமையாக அவதானித்து வருகின்றோம். பயணிகள் பயன்படுத்தக்கூடிய விமான நிலையங்களை தற்போது அவர்கள் இராணுவ விமான நிலையங்களாகவே பயன்படுத்துகின்றார்கள். அதிகளவான எரிபொருள் டேங்கர் விமானங்களையும் களமிறக்கியுள்ளார்கள். மேலும் அவர்கள் தங்களுடைய வீடுகளை எதிரிகளின் கோட்டையாக மாற்றியுள்ளார்கள். இதனால் எதிரிகளின் கோட்டையாக மாறியிருக்கக்கூடிய அவருடைய வீடுகளை இலக்கு வைத்தும் நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டி ஏற்படும். சமீபத்திய நாட்களில் கத்தாரிலும் குவைத்திலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வேலை திட்டங்கள் நல்லதல்ல. மேலும் சரியான சந்தர்ப்பத்தில் இவற்றுக்கு எதிராக தீர்க்கமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
அடுத்து பாரசீக வளைகுடா பிரதேசத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய ஆணையமானது அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே சில கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் ஈரானினுடைய நிபந்தனைகளை மீறியுள்ளன. ஈரானிய இராணுவத்தின் கட்டளைகளுக்கு அடிபணியாமல் செயற்பட்டுள்ளார்கள். இதனால் தற்போது எங்களுடைய உத்தரவுகளை மீறியிருக்கக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கும் கப்பல்களுக்கு எதிராகவும் நாங்கள் அடுத்த கட்ட முடிவுகளை எடுக்கப் போகின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளை மீறிய ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை கடப்பதற்கு முயற்சி செய்த கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் இனி வரக்கூடிய காலங்களில் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக முழுமையாக தடுத்து நிறுத்தப்படுவார்கள். நாங்கள் அவர்களுடைய கப்பல்களை முழுமையாக கைப்பற்றப் போகின்றோம். மேலும் சில கப்பல்களுக்கு அதிகளவான அபராதத்தை விதிக்கப் போகின்றோம். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு விதிமீறல்களை மேற்கொண்டிருக்கக்கூடிய கப்பல்களையும் கப்பல் நிறுவனங்களையும் எங்களுடைய வலைத்தளங்கள் மூலமாக வெளிப்படுத்தப் போகின்றோம். மேலும் நாங்கள் வெளியிடக்கூடிய பட்டியலிலே இருக்கக்கூடிய கப்பல்களும் கப்பல் நிறுவனங்களும் முறையான காரணத்தையும் அபராதத்தையும் எங்களுக்கு செலுத்த வேண்டும். அதற்கு பின்பு அவர்கள் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் அனுமதிக்கப்படுவது தொடர்பான முடிவுகளை நாங்கள் எடுப்போம். அதே போன்று இன்றைய தினத்திலிருந்து கப்பலுக்கு கப்பல் என்கின்ற பரிமாற்றம் செய்யக்கூடிய அனைத்து கப்பல்களையும் நாங்கள் கைப்பற்றுவோம். மேலும் எங்களுடைய இந்த பட்டியலிலிருந்து விடுவிப்பை பெற விரும்புபவர்கள் நேரடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு கோரிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் குறித்த ஆணையம் தெரிவித்துள்ளது. அதாவது ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே புதிய நிபந்தனைகளையும் விதித்துள்ளது. ஈரானினுடைய உத்தரவுகளை மீறி செயற்படக்கூடிய கப்பல் நிறுவனங்களுக்கும் அடிமை அரபுகளுக்கும் இது மிகப்பெரிய அடியாகவே மாறியுள்ளது. அடுத்து ஈரானுக்கு எதிரான எக்கனாமிக் டி-டே போரானது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் ஆரம்ப கட்டமாக இன்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான உச்சக்கட்ட பொருளாதார தடைகளை அறிவிக்கப் போகின்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாக அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான இதுவரை இல்லாத மிகப்பெரிய நிதி தடைகளை, பொருளாதார தடைகளை நாங்கள் துவங்கப் போகின்றோம். ஈரானோடு இணைந்து வர்த்தகம் செய்யக்கூடிய நாடுகளுக்கு எதிராகவும் நாங்கள் உச்ச பொருளாதார தடைகளை விதிக்கப் போகின்றோம். ஈரானோடு வர்த்தகம் செய்பவர்கள் அமெரிக்காவின் பார்வை ஒதுக்கப்பட்டவர்களாக மாறப் போகின்றார்கள். எங்களுடைய இந்த புதிய தடைகளுக்கு இணங்காதவர்களுக்கு எதிராக அமெரிக்கா கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கும். ஈரானோடு வர்த்தகத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு எதிராக கடுமையான நிலைப்பாடுகளை அமெரிக்கா எடுக்கும். மேலும் எங்களுடைய இந்த அடுத்த கட்ட பொருளாதார தடைகளுக்கு எதிராக ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு எதிராகவும் எங்களுடைய நட்பு நாடுகளுக்கு எதிராகவும் அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் தாக்குதல்களை மேற்கொண்டால் டொனால்ட் ட்ரம்ப் விரைவாகவும் உறுதியாகவும் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார் என அமெரிக்க கருவூலத்துறையானது அறிவித்துள்ளது. அதாவது இன்றிரவு ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட போகின்றன. மேலும் இந்த பொருளாதார தடைகளுக்கு எதிராக ஈரான் பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டால், மத்திய கிழக்கு பிராந்தியத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானுக்கு எதிரான உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என அமெரிக்க கருவூலத்துறை செயலாளர் மிரட்டியுள்ளார். இப்படியான நிலைமையிலேயே இன்று மாலை அவசரமாக பாகிஸ்தானி அடிமை இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனீர் ஈரானில் களமிறங்கியுள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய விசேட செய்தி ஒன்றையே இவர் சுமந்து வந்திருப்பதாகவும் ஈரானிய தலைமைகளுக்கு குறித்த செய்தியை வழங்கப் போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இன்றிரவு அமெரிக்கா உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு முன்பு ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் அமர வேண்டும் என்றும், ஈரான் பேச்சுவார்த்தை மேசையில் அமர்ந்து அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் அமெரிக்கா இதனை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் அடிமை பாகிஸ்தானி இராணுவ தலைமை அதிகாரி மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் செய்திகளை அனுப்பியுள்ளார். மசூத் பெஸஷ்கியானுடைய அரசாங்கத்தினால் இதற்கு பிறகு எந்த பேச்சுவார்த்தை முடிவுகளையும் எடுக்க முடியாது. மேலும் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு எதிராக நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என்றும் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்களும் பதில் வழங்கியுள்ளார். எனவே அமெரிக்காவின் உச்ச பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதும் ஈரான் பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்துவிடும். அதாவது ஈரான் ஒஃபென்சிவ் தாக்குதல்களை ஆரம்பித்து அடுத்த கட்ட போரையும் தூண்டிவிடும். இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய இராணுவத்தினர் முழுமையாக தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே விரைவில் அடுத்த கட்ட போர் ஆரம்பிக்கப்பட போகின்றது. அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் செங்கடல் பிரதேசத்திலே சவுதி அரேபியாவின் மிகப்பெரிய எண்ணெய் கப்பல் ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த எண்ணெய் கப்பலின் என்ஜின் அறைகளை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதனால் குறித்த கப்பலுடைய என்ஜின் அறையில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதாகவும் பலர் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலினால் தற்போது குறித்த கப்பலை சவுதி அரேபியா கைவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று யமனின் களத்திலே சவுதி அரேபியாவுடைய ட்ரோன்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். நேற்றிரவு சவுதி அரேபியாவுடைய ஸ்கேன் ஈகிள் ட்ரோன் ஒன்றினை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று தரைவழி தாக்குதல்களிலே தாய்ஸ் பிரதேசத்தில் வீரியமான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. குறித்த வரைபடத்தில் இலக்கம் 3 மற்றும் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் நேற்றிரவு ஏடன் பிரதேசத்தை இலக்கு வைத்தும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களையும் யமன் ஹவுதி இராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் ஏடன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுத கிடங்கு ஒன்று தீக்கிரையாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.